அந்த வண்டி என்ன தண்ணில ஓடுது. காசு கேட ஓட்டிட்டு இருக்கீங்க. அணைச்சி தொலைங்க, காது அடிக்குதுங்க. உங்க அப்பா மூட்டு காசுலயா ஓடுது? டேய், இப்ப எதுக்குடா என் அப்பா வீட்டை இழுக்கிற நீ? உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே ஒட்டி இருக்கு. ஏய் புஷ்பம், பையன்டதுக்கு மூஞ்சிய காட்டுற, உன் வேலையை பாரு. உடனே உங்களுக்கு பத்திக்குமே. ஆமா பத்துது. இந்த வந்துட்டாரு வெடி வைக்கிறவர். ஆமாம்மா சௌக்கியங்களா? இருக்குங்க. அதுக்கு ஏன் எவ்வளோ செழிப்பு? ஏன்னா அம்மாவுக்கு கால் வலி நிச்சே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல கண்ணா. ஏடா எப்பதாலும் வரல சூப்பிட்டே இருப்பியா? இனிமேல் வரல சூப்பு சூடு வைக்கிறதா இல்லையான்னு பாரு. வெப்ப இனிமேல் எங்க வீட்டுக்கு வராத. எங்க அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? ஏய் சித்ரா, அவங்கிட்ட காலையில் எதுக்கிட்டி ஓரி ஆடிட்டு இருக்க? ஆமா, உன் மகன் கிட்ட ஒரு இடம் தான் காலையிலே பல்லு விலைக்கு பவுடர் அடிச்சு மினிக்கிட்டு வந்தனாக்கும். உங்க அணி சிம்பல் கொடுத்துடுச்சு திம்பிங்களாம். ஏங்கண்ணா வந்தோடனே போறீங்க? நேரமாச்சு புஷ்பம். கரண்ட் போறதுக்குள்ள வயலுக்கு உரம் போட்டு தண்ணி கட்டணும். நம்ம ஜெமினி இல்ல? அடையாங்கன்னு விவசாயம் பார்க்கறதுலாம் நம்மளோட முடிஞ்சு போச்சு. இந்த காலத்து பசங்க எங்க வளைஞ்சு வேலை செய்யறானுங்க. கழுதுக்கு படிப்பும் ஏறல. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வரங்கண்ணு, வரங்க மச்சான். காலையிலே வந்துங்க கிளம்பிட்டு. நீங்கெல்லாம் வரலன்னு தான் அதுதான். ஏய் சொல்லுங்க. ஏன் துரை இது அங்கிருந்தே கேட்க மாட்டீங்களோ? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எகத்தாளம் போய் இந்த ஆள்கிட்ட எடுத்துட்டு வாடா. நீ இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுது, நீ இல்லைன்னு எங்க அப்பா சொல்றாரு. நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா எங்க அப்பா கிட்ட நான் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கனா, நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வேலை இருந்தீனா அந்த ஆள்கிட்ட எனக்கு பிரிச்சு ஒரு விடுதலை வாங்கிட்டா. அப்படி மட்டும் பண்ணிட்ட, கேவலமா தொங்கிட்டுருக்கணும் தூக்கி கெத்த அந்த ஸ்டாண்டு மேல உட்காரச்சு அழகு பார்ப்பேன். என்ன புரியுதா? அப்பா இந்தாங்க வெங்காயம். என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஏன்டா கூப்பிடுற? ஏங்க நீங்க பெத்த புள்ள உங்களை அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? அவன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடான்னு தெரியுமாடி உனக்கு? ஏன்? யோ பெருமாளே, விநாயகர் சிலை எங்கேயா திருடிட்டு வர? ஏன் தம்பி, இந்த ஊர்லயே உங்க அப்பா மட்டும்தான் எங்க தெருவுக்குள்ள வந்து எங்களையும் மனுஷனா மதிச்சு பேசுற ஒரே ஆளு. அவரு பெத்த புள்ள நீங்க போய் வயசு வித்தியாசம் பார்க்காம வாயா போயன்றீங்களே, இது தப்பல்லவா? யோ அப்பா சாமிங்கிற ஒரு பேர் அப்பான்னு சுருக்கி அவரையா பேனு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இதுல உனக்கு என்ன மரியாதை? அவன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடான்னு இப்ப தெரியுதாடி உனக்கு? அது மட்டும் இல்ல, அவன் என்னென்ன அட்டாசம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ரொம்ப மிஸ், இந்த லவ் லெட்டர் நம்ம சயின்ஸ் ஆத்தர் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாருங்க மிஸ். சொல்லி உங்க பையனுக்கு டீஸ்க்கு சொல்ற பாருங்க. லவ் லெட்டர் கொடுக்குற வயசா சார் எனக்கு? இன்னும் காது கொய் எங்குது சார். சார் உங்க பையன் என்ன அட்டகாசம் பண்றாங்க தெரியுமாங்க சார்? சார் கிளாஸ்ல பாம்பு போடுறான் சார். மண்டையில பட்டா என்ன ஆகுதுங்க சார்? அண்ணே தோப்புக்குள்ள புந்து மாங்காயெல்லாம் திட்டு இருக்கானே. இவனெல்லாம் எதுக்கும் ஆக மாட்டானப்பா. டேய் தம்பி, டேய் வண்டி நிப்பாட்றா, ஏதோ ஆயிர போறா. டேய் பாசாமி, பையன் டிராக்டர் எடுத்துட்டு போய் கலப்பைய உடைச்சிட்டான்ப்பா. நீலவேணி ரவுடியா நீலவேணி. மாப்பிள, இந்த குழந்தை பையன் நீல வேண்ட ரவு சுட்டே இருக்கான்ப்பா. அந்த புள்ள வீட்டுல வந்து அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்சம் கண்டிச்சு வை மாப்பிள. இப்ப தெரியுதா உன் புள்ளையோட லட்சணம் என்னன்னு? இங்க பாரா, நான் அந்த பக்கம் போனோன்னு இந்த பக்கம் எங்கேயா ஊர் சுத்த போனேன்னு தெரிஞ்சது. பாடவா ஒழிச்சு கட்டுருவோம் நானு. எங்கடா போற? ஜெமினி மாமனை பார்க்க போறமா?
டே மாப்ள மாமங்க இது புடு புடுன்னு புல்லட்ல இந்த வழியா வந்துட போறாரா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம உன்னை கசகசன்னு திட்டுவாரு. அப்புறம் எனக்கு அசிங்கமா இருந்தா யோ நீ இருக்கன்னு கூட பார்க்காம திட்டாரா? நீ இருக்கன்னாயா திட்டாரு? எங்க அப்பா என்ன திட்டது கிழக்க சூரியன் உதிக்கிற மாதிரி தினமும் நடக்கிறது. ஆனா உன் கூட இருக்கும்போது உன்னை திட்டதையும் சேர்த்து என்ன திட்டாரு பாரு. அத்தாயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம அவர் பேச்சு கேட்டு அவர் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா வாங்குற அடியாவது மிச்சமாகும்ல. அவர் இஷ்டத்துக்கு நான் இருந்தா என் இஷ்டத்துக்கு யார் மாமா இருக்கிறது? வாஸ்தவம் தானே மாப்ள. கத்துக்க வேண்டிய வயசுல கத்துக்கிட்டாதானே வாழ்ற வயசுல மத்தவங்களுக்கு பாடமா இருக்க முடியும். உனக்கு மூக்கு கீழே மீசம் தானே, தோல் கீழே இருக்கணும் புத்தி சொல்ற பத்தியா? எல்லாம் உன் மேல இவ்வளவு அக்கறை தான்டா. ஒரு கொப்பரையும் தேவையில்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, பொழுது தானா விடியும். உன்னை சொல்லி குத்தாலடா, என்ன சொல்லணும்? வயசு வித்தியாசம் பார்க்காம உன் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கான்ல. ஆமா, இவர் ராக்கெட் கம்பெனில சயின்டிஸ்டா வேலை பாக்குறாரு. என் கூட சேர்ந்து இவரு கௌரவம் குறைஞ்சு போச்சு. சும்மா இருமாமா, எங்க அக்கால கரெக்ட் பண்ணதுக்கு என்ன வழின்னு தெரியாம வேற வழியே இல்லாம என் கூட சுத்திட்டு இருக்கா. ஆனா உனா பூசணியா மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்க. உன் வயசுக்கு உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியலையா மாமா? சரி விடு, அக்கா வர மாதிரி தெரியுது. மூஞ்சூர் மாதிரி மூஞ்சி வச்சுக்காம நல்லா கல்ல கல்யாண காதல் பண்ண ஜெவனி மாதிரி நெல்லு பார்க்கலாம். நானும் அதை ஃபீல் பண்ணடா மாப்ள. உங்க அக்கா எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் என் காதுல ஒரு மணிச்சத்தம் கேக்குதுடா. ஆமா, அவ வரான்னு உனக்கு எப்பறம் தோணுச்சு? எனக்கு அதே மணிச்சத்தம் தான் மாமா கேக்குது. எனக்கு கேக்குற அதே மணிச்சத்தம் உனக்கும் கேக்குதுன்னா அதுக்கு என்னடா மாப்ள அர்த்தம்? எங்க அக்கா எப்பவுமே சைக்கிள்ல பெல் அடிச்சுட்டே வருதுன்னு அர்த்தம். அது காதல் மணி யோசை இல்ல மாமா, எங்க அக்கா சைக்கிள் மணி யோசை. அங்க பாரு.